பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து முதல் திருமொழி 3ஆம் பாசுரம். காயும் நீர் பூக்கு கடம்பு ஏறி காளியன் தீய பணத்தில் சிலம்பு ஆர்க்க பாய்ந்து ஆடி வேயின் குழல் ஊதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். காயும் நீர் அப்படின்னா சுட்டெரிக்கிற நீர். எப்படி சூரியனை போல் சுட்டெரிக்கக்கூடிய யமுனை நீராம். ஏன் இவ்வளோ வெப்பம் அப்படின்னாக்க, காளியனுங்கிற பாம்பு இருக்குல்ல, அது விஷத்தை கக்கி கக்கி அங்கே வரும் அனைத்து ஜீவராசியும் அழித்து விடுகிறதாம். அதனால் யமுனையே வெப்பமாகி விட்டதாம். அப்படிப்பட்ட யமுனையில் கண்ணன் என்ன பண்ணார்? கடம்ப மரத்து மீது ஏறி யமுனையில் பாய்ந்து உள்ளே புகுந்து காளியனை அடக்கி அதன் கொடிய படமெடுக்கும் தலைகள் இருக்கு இல்லையா, அந்த தலையில் என்ன பண்ணார்? நன்னா நாட்டியம் ஆடுறார். எப்படி? இளம்பலி கேட்கும்படியா நன்னா மாற்றி மாற்றி திருவடிகளை வச்சு நாட்டியம் ஆடுறாராம். அதுவும் பாய்ந்து பாய்ந்து நடனம் ஆடினார் அப்படிங்கிறார். அது பாம்பு தலையில் ஆடுறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப வழவழப்பாக இருக்கும். அதில் தன் திருவடிகளை வச்சு பாய்ந்து பாய்ந்து ஆடினார் அப்படிங்கிறார். இதை பார்த்து கோபியர்கள்லாம் என்ன பண்ணாலாம்? ரொம்ப நடுக்கிட்டாலாம். இந்த பயத்தை போக்குறதுக்காக கண்ணன் என்ன பண்ணார்? மூங்கிலில் செய்த புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊத ஆரம்பித்தாராம். அப்படியே அனைவரும் வியந்து போயிட்டா. அப்படியே பயத்தை போக்கிட்டார் கண்ணபிரான். அவன் பயம் போயிடுது இல்லையா. அப்படிப்பட்ட வியக்கத்தக்க கண்ணன் ஆயர்களோடு விளையாடும்போது என்ன பண்ணான்? திடீரென்று சங்கு சக்கரம் இந்த கைகளை தூக்கி கொண்டு அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். நம்ம பயமாக இருக்கே அப்படி குழந்தைகள்லாம் சொல்கிறதான். அப்படி சடனாக தூக்கி காமிச்சா பயப்படும் இல்லையா குழந்தைகள், அதை மாதிரி அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை சொல்கிறார்.